வணக்கம். தமிழக வெற்றி கழக விஜய் தலைமையிலான ஆட்சியில் 100 என்ற காவல்துறை உதவி எண் இயங்கவில்லை. நேற்றைக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க, வெயிட்டிங், காத்திருப்பு, வெயிட்டிங்னு விடிய காலத்தில் வரையும் எப்படி இருந்தது. அப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நானும் ட்ரை பண்ணேன், அதே பதில் தான் வந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயோ 100க்கு ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படியே வெயிட்டிங்னாலும் வித்தின் செகண்ட் வந்துடும். இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது? சிங்கப்பெண்ணாவது பங்கப்பெண்ணாவது? பெண்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நானே ஃபோன் பண்ணேன், எனக்கு அதாவது ரிசல்ட் அதான் பதில் வந்தது. டிஜிபி பஞ்சாப் சிங்கம் பதவி ஏற்றிருக்காரு மகேஷ் அகர்வால் ஐபிஎஸ். ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ், நானே அஃபிடவிட் ஃபைல் பண்ண ரெடியாக இருக்கேன். டிவிகே ஆட்சியில், விஜய் தலைமையிலான ஆட்சியில் அவர்கிட்ட தானே போலீஸ் மந்திரி, 100 என்ற எண் இயங்கவில்லை. 100 என்ற அவசர காவல்துறை தொலைபேசி எண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்ப பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? யாருக்கு அவங்களே டிஃபென்ஸ் எடுத்துக்க வேண்டியதான் போல இருக்கு. நான் தான் கிளைண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன், சரி 4-5 மணி நேரம் ட்ரை பண்ணிட்டீங்க, நான் வேற ஒரு எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் தெரியும், இந்த நம்பரை அவர்கிட்ட கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லி நான் இடத்தெல்லாம் சொல்லிடுறேன், டவர் லொக்கேஷனு. நீங்கள் நம்ம ஜூனியர்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ் ஒரு 10 பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அழைச்சிட்டு போய் அவனை பொலன்னு பொழந்துட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. வேற என்ன பண்ண முடியும்? 100 எங்கு போகியது? 100 எங்கே? டிவிகே ஆட்சியில், விஜய் தலைமையிலான ஆட்சியில் விஜய் போலீஸ் மந்திரி 100 எங்கே? 100 இறந்து போய்விட்டதா? 100 இறந்து போய்விட்டதா? வணக்கம்.